நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Nurses Coffee with DD Season 2 powered by RRP Housing Co presented by Aditya Ram Group. So இன்னைக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு படத்தோட குழுவினர் வர போறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேய் படங்கள் வருது. பேய் படத்துக்கு நமக்கும் கொஞ்சம் லைட்டாக தூரம், நம்ம அதை அவ்வளோவா சீண்ட மாட்டோம், அதுவும் நம்மளை லைட்டாக சீண்டாது. பட் இந்த வாரம் ஐ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். இன்னைக்கு அந்த பேய் படத்தில் நடித்த அந்த டெரர் காஸ்ட்டை தான் வந்து கூப்பிட்டு பேச போகிறோம். அண்ட் இதில் வந்து ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் ஏற்கனவே என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இந்த படம் தான் ஒரு ஹீரோவாக. அண்ட் அவரோட சேர்ந்து ஒரு சூப்பர் காமெடியன் வராங்க, ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் வராங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஃபுல் கலாட்டாவா பேசலாம். ஓகேவா? ரெடியா? So let's welcome GV Prakash, actor Karunas and Srishti. Season 2 மனசு நிறைய புத்தம் புதிய டேஸ்டியான சீசன். Thank you. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஏன் சார் பேய் அரைஞ்சவே இருக்கீங்க? டார்லிங்க்கு வந்தனாலயா? இந்த பேயை பார்க்க வந்திருக்கோம். ஒரே பேய் படமா காட்டுறாங்களே நமக்கு. அப்படியா? எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க வீட்டு டார்லிங் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கா. அவங்க இந்த மாதிரி டார்லிங்கா இல்ல நெஜ டார்லிங்கா? அது உண்மையான டார்லிங். நல்லா சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்ல, நிறைய அடி வாங்கிருப்பார் நினைக்கிற வீட்ல. இந்த மாதிரி எப்ப கேள்வி வந்தாலும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஒரே பதில் தானே சொல்லிருக்காங்க. அப்படியா? ஒரே பதிலா? ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க இன்ஃபர்மேஷன். ஜிவி நீங்க சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பென்சிலா இருந்தாலும் ரிலீஸ் ஆக போறது டார்லிங் தான்ல. டென்ஷனா இருக்கா? ஆமா, ரிலீஸ் வந்துருச்சுனால கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. மியூசிக் டைரக்டரா ஃபர்ஸ்ட் படம் பாத்துப்பீங்க, திரும்ப ஒரு ஆக்டரா திரும்ப ஒரு டெபியூ ஃபீலிங் எப்படி இருக்கு? ஆமா, 9 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு டெபியூ. சோ கிட்டத்தட்ட அதே ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஜிட்ரி, நர்வஸ். எதுக்கு ரொம்ப பயமா இருந்தது? அந்த டெபியூவா இந்த டெபியூவா? அந்த டெபியூ தான் இன்னும் பயமா இருந்தது. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், 18 வயசு எனக்கு. இப்போ ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இப்போ வந்து நீ ஒரு 50 படம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஓகே அப்படி இருக்கும். ஆனா ரிலீஸ் நெருங்க வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. அடி இருக்குது. ஸ்ருஷ்டி நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வர்க்கிங் வித் ஜிவி? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? இப்படி ஒரு அழகா இருக்கோமே, நம்மள போய் ஒரு பேய் படத்துல நடிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல பேய் இவங்க பேய் கிடையாது, பட் ஸ்டில் கேக்குற பேய் படனால அப்படியே நல்லா டால் மாதிரி இருக்க முடியாது. அடிச்சு பேய்கள் இல்ல வரவாங்க அப்படிதான் இருக்கும். அது எனக்கு இல்ல. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்த படத்துல இல்ல உங்களுக்கு? இல்ல இல்ல. வெரி டார்லிங்கா வந்துட்டு போயிருவீங்க அவ்வளவுதான். ஓகே சரி, நீங்க சொல்லுங்க, ஏன் பேய் படம் சூஸ் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி பேய் சூஸ் பண்ணல, பேய் தான் என்ன சூஸ் பண்ணேன். அடடா, பேய்க்கு என்ன அவ்வளவு பாசம் உங்க மேல? ஆக்சுவலி நான் பேய் படம் மியூசிக் கூட பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மியூசிக்கும் எனக்கு. ஆனால் ரொம்ப நாள் ஆசை பேய் படம் வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு. கரெக்டாக ரெண்டும் சேர்ந்து இந்த படத்தில் அமைஞ்சிருச்சு. எனக்கு ஆக்சுவலி பேய் படம் பார்க்க ரொம்ப பயம் சார். சிடி கவர் கூட நான் பார்க்க மாட்டேன். இந்த காஞ்சரிங் படம்லாம் ஐயோ அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுறேன். அந்த சிடி கவர் கூட ஒரு செகண்ட் கூட நான் பார்க்க மாட்டேன். எல்லா பொண்ணுக்கும் பயம். எல்லா பொண்ணுக்குமே பயம். உங்களுக்கும் பயமா? ஆமா, சில பொண்ணுங்களா இருக்கு சார், பேய் வந்தா கூட ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற பொண்ணுங்க. ஐ நோ எல்லா பொண்ணுங்களுக்கும் பயம். ஜெனரலா பேசாதீங்க ஸ்ருஷ்டி, தேவையில்லாம பிரச்சனை வந்துரும். சொல்லுங்க. இல்ல, உங்களை கட்டி போட்டு பார்க்க வச்சிட போறோம் நாங்க சீட்ல. சார் நீங்க கட்டி போட்டதுக்கு அப்புறம் உயிர் இருக்காது, கொலைகேஸ்ல மாட்டிப்பீங்க. படம் முடியும் போது ஜிவி பிரகாஷ் மரணமடைந்தா அப்படின்னு ஏதாவது வந்துரும். உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். ஏன்னா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் படம் வரை ஹீரோ நடிச்சீங்க, நிறைய படங்கள் நீங்க நினைக்கிறேன். என்ன சார்? நிச்சயமா. எதுக்கு இந்த மாதிரி அபசகுனமான வேலைகள்லாம் எதுக்கு செய்றீங்க? நல்ல சகுனமான வேலைகள் மட்டுமே செய்யுங்க. சரி, நிஜ லைஃப்ல பேய் பார்த்திருக்கீங்களா சார்? பேய் இப்ப யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, பார்த்த மாதிரி சொல்றதுதான். அதான் அந்த ஃபீலிங் இருந்திருக்கா உங்களுக்கு? சின்ன வயசுல ஊர்ல கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, இதுல பேய் வந்துச்சு அதுல போகுது அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்திருக்காங்க. அது மாதிரி கேள்விப்பட்டதான், பார்த்தது இல்லை. நானும் ட்ரை பண்றேன் எங்க பார்த்தலான்னு. அப்பப்போ இந்த மாதிரி யாராவது பார்த்தாதான். உங்களுக்கு பயம் கிடையாது? ஆனா உண்மையிலே நான் பேய்க்கு பயந்தது இல்லை. நான் நைட்டு ரெகுலராகவே மேக்ஸிமம் பேய் படம் பார்க்குறது பிடிக்கும். இதெல்லாம் ஒரு ஹாபியா சார்? ஒரு த்ரில்லிங்காக ஒரு மாதிரி. அது நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது சவுண்ட் இல்லை. அதை ஒரு விதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சும்மா ட்ரை பண்ணுங்க, ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு. கான்ஃபிடென்ட் வேணுங்க வாழ்க்கையில். எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டே எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ஜிவி
எனக்கு செம்ம அல்லு பேயினாலே அல்லு எனக்கு. அப்புறம் பாத்தீங்கல்ல இல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்க ஷோல தான். சின்ன வயசுல என் அத்தை ஒருத்தி இருக்கா, சின்ன வயசுல இருந்தே பேய் கதையா சொல்லி என்னை பயமுறுத்தி வச்சுட்டா. அதனால வந்து எனக்கு அது சப்கான்சியஸா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க இருட்டுல தனியா விட்டா கூட பயந்துருவேன் நான். ஒரு ரூம்ல தனியா கூட என்னால தூங்க முடியாது. லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். சேம் இயர், என்னால முடியவே முடியாது. வெரி ஸ்கேர்ட். ஸோ அதனால ஏதாவது ஒரு இடத்துல பேய் என்கவுண்டர் மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எப்பயாவது? என்கவுண்டர் ஃபீல் பண்ணல. திடீர்னு தூக்கத்தில் ஏதாவது கல் தப்புற மாதிரி இல்லை திடீர்னு பேய் வந்த மாதிரி டப்புன்னு ஏஞ்சிடுவேன். ஏஞ்சி பக்கத்தில் அவங்களை எழுப்பி விட்டுருவேன். அவங்க எழுந்ததுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அவங்க வந்து எழுந்திரிச்சிட்டு நான் தூங்கிருப்பேன் ஆல்ரெடி. அவங்க தூக்கம் போயிடும் அதுக்கப்புறம். வெரி பேட் பிஹேவியர் பண்றாருல. உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படி? சேம் யாரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க தட் டார்லிங் ட்ரெய்லர் அமைச்சிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் சென்ட் ஹிம். ஐ வில் வாட்ச் த ட்ரெய்லர். ஐ டிடன்ட் ஸ்லெப்ட் ஹோல் நைட். நீங்க நடிச்சதை பார்த்து நீங்க தூங்கலையா? கொஞ்சம் டெரர் பேய் படமா தான் இருக்கும் போல இருக்கே இது. ஆனா ட்ரெய்லர் இஸ் டூயிங் சோ வெல். அதுல ஒரு காமெடி கண்டென்ட் கூட இருக்குல்ல. அதாவது இப்போ சமீபமா நமக்கு வந்து முனியிலிருந்து ஒரு 20 படம் வந்திருக்கு இது வரைக்கும். இதில் ஒரு 5-6 படங்கள் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படங்கள். அந்த படங்கள்ல இந்த படம் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் நல்லா, அதை விட நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அது பேய் படம்னா பயமுறுத்துற மாதிரியான கண்டென்ட்டை தாண்டி இதுக்குள்ள நல்ல லவ் இருக்கு, ஹியூமர் நிறையா இருக்கு, சாங்ஸ் இருக்கு. ஸோ பசங்க இந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷனல்ஸு. அதனால் இது வந்து மற்ற பேய் படம் மாதிரி ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு பேய் படமாக இருக்காது. இது சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி. அது இன்னொன்று வந்து காமெடியில் வந்து உங்களுக்கு சுச்சுவேஷன் காமெடி அமைகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. அது இந்த படத்தில் அந்த சீக்வன்ஸாக நல்ல நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே சரி. அப்போ உங்களுக்கு பேய் பயம் இல்லைன்னா வேற என்னதான் உங்களுக்கு பயம்? ஹைட்டுன்னா பயம். ஆமாம், அது இந்த வசூல் ராஜா படத்தில் கூட அது டைலாக்காக சொல்லியிருப்பேன் நான். அமிதாப் பச்சனை பார்த்தா கூட எனக்கு பயமாக இருக்கும்னு சொல்லி. கமல் சார், இவர் பிரபு சார் எல்லாம் வந்து ஹார்பரில் ஷூட் பண்ணும்பொழுது ஒரு டேங்க் மேலே ஏறி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னை ஏற சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணேன். என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அதிலே ஏற்றி விட்டாங்க. அந்த படத்தை அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கமல் சார் வந்து என் காலை என் மேலே வச்சு அழுத்திருப்பார். நான் அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தனால அவர் என் காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி அழுத்தி வச்சிருப்பாரு. அண்ட் கமல் சார் தான் வந்து சரி நான் பிடிச்சிக்கிறேன், அப்ப நீ விழ மாட்டீங்க, காலை வச்சு அழுத்திக்கிட்டு இரியா பார்த்துக்கலாம். அந்த கமல் சார் கிட்ட போய் நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கும் ஒரு பயம், மேலே ஏறினா அதுக்கும் ஒரு பயம், எல்லாமே முதல் படத்திலே இருந்தது. நந்தாவிலேயே ஹார்பர்ல வந்து இதுல கப்பல்ல தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாங்க. அந்த மாண்டேஜ் சாங், முன்பணிய சாங்கோட மாண்டேஜ். அதில் வந்து முதல் ஷாட்டு கேமராவில் நான் போய் நிற்கும் பொழுது அது மேலே டாப்பில் அது மாதிரி ஒரு இதில் ஏறி என்னை படுத்துக்கிட்டு ஒரு துண்டை அப்படி ஆட்டுற மாதிரி தான் ஒன்று சொன்னாங்க. ஏறிட்டேன், மேலேருந்து கீழே பார்த்தோன்னே அல்லாயிருச்சு. எல்லாம் இரும்புலே தானே இருக்கும் அது. ஸோ அதுலேருந்து டக்குன்னு கீழே இறங்கிட்டேன். டேக்கு ஆக்ஷன் சொல்கிறாங்க, நான் இறங்கிட்டு இருக்கிறேன். முதல் ஷாட்டு டேரக்டர் சத்தம் போட்டேனே லூஸ் மாதிரி ரொம்ப நான் சொல்லிட்டு இறங்கிட்டு இருக்கேன். இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டவல் ஆட்டுற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதே சார். நீங்க ஹீரோவெல்லாம் நடிச்சீங்களே சார்? அப்பலாம் இல்லை நான் அந்த யானை தூக்கும்போது கூட நான் பயப்படலையே. சில அது என்னன்னு தெரியல. இப்போ மாடியில் ஏறி நின்னா கீழே குதிச்சு பயம். இப்போ யானை தூக்குது அப்படி அதெல்லாம் உங்களுக்கு? மற்றபடி எதுக்குமே நான் பயப்படுறது இல்லை. ஆனால் அந்த ஹைட்டில் நின்னாலே நம்ம கீழே குதிச்சிடும் போல அப்படி எல்லாம் ஒரு மாதிரி. இது உண்மையாவே சின்ன வயசுல அது ஒரு விஷயம். உங்களுக்கு என்னது ரொம்ப பயம்? எனக்கு பேய்னா தாங்க பயம். அதுதான் நான் இருட்டுனா பயம். எனக்கு வந்து வெளிச்சமா இருக்கணும். ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க, அந்த மாதிரி இருட்டுல நீங்க மாட்டி தத்தளிச்சது. நிறைய டைம் இருக்கு. இப்போ ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து நான் ஸ்டுடியோல தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன் மியூசிக் டைம்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வந்து என்னோட அசிஸ்டன்ட் வந்து ரகுநந்தன். ஓகே, அவர் வந்து மைக் ரூம்ல தூங்குவாரு, நான் வந்து கன்சோல் ரூம்ல தூங்குவேன். ஸோ அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாரு. நைட்டு தனியாக வந்து மாட்டிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து டிக்கிட்டு யாரோ மேலே நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். உண்மையாவே நடக்கிறாங்களா இல்லை நான் நமக்கா ஃபீல் ஆகாதா? அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்கும். நான் அப்படியே பார்ப்பேன். அங்கேருந்து யாரோ ஒருத்தர் எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். மிரர் பார்க்குற மாதிரி நைட்ல ஒரு பயம் இல்லைங்க. மிரர் நம்மளை பார்த்துச்சுன்னா பரவாயில்ல, அந்த மிரர் வந்து சீ த்ரூ மிரர் வேறு. ஸோ அங்கே ஒரு டார்க்கு உங்கள் ஷேடோஸ்லாம் இருக்கும்போது அப்படியே பார்த்தா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா அது, கிளாஸ் வழியா அந்த பக்கம் இருட்டுல யாரோ நிக்கிறாங்க பார்க்கறாங்க,
இல்லை திடீர்னு வந்து இப்போ வந்து என்ன வேணா வீட்ல கிளாஸ் இருக்கா இல்ல இனிமே கண்ணாடி குடிக்கிற கிளாஸ்ல கூட நான் பார்க்க மாட்டேன் சார். பக்கத்து ரூம்ல வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான அந்த இது எக்ஸாஸ்ட் இல்லைங்க ஓகே அந்த கதவுல வந்து காத்து அடிச்சுட்டு டகட நைட்டு வேற சுத்தம் தூங்கவே முடியல லைட் ஆன் பண்ணிட்டு சாதாரணமா தானே கேட்டேன். அது கடைங்களா இதுக்கா அடுத்தவங்களை கொல்றதுக்கு ஒரு கடைங்க இல்ல அதே மாதிரில அந்த அந்த வாக் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. திக்கு 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 போவோம் அங்கிருந்து திக்கு திக்கு யாரு தாங்க இருக்காங்க இப்போ? இல்ல ஆக்சுவலி என்னன்னா அந்த ஸ்டுடியோ பாய் ஒருத்தர் இருந்தான். அப்போ வந்து அவன் நினைக்கிறேன் அவன் குளிர்ல அவன் ஓடி இருக்கானா என்ன பண்ணான்னு தெரியல. திக்கு 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 திக்குன்னு அன்னைக்கு எனக்கு வந்து போச்சு, அப்படியே தூக்கமே போச்சு. அந்த ஓடின ஆள் யாரு அப்படிதான் என் மனசுல நிக்குது. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி கூட வர மாட்டேங்குது. உங்களுக்கு என்னது ரொம்ப பயம்? இவ சொல்றதே அது கேட்கறதே பயம். சம்மல செம்பெஞ்சு எனக்கு அது கேட்கறதே ஏன்பா நான் கூட ஒரு வாட்டி தானப்பா, நீ ஏன்பா பேய் மாதிரி 3 வாட்டி திரும்புற அந்த மாதிரி, நீங்க ஏன்பா இவ்வளவு சவுண்டோட சொல்றீங்க? சொல்லுங்க வேற என்ன உங்களுக்கு ரொம்ப பயம்? ரூம்ல தனியா நிக்கிறது வித்வுட் லைட் எனக்கு ஆமா கொஞ்சம் லைட்டா பயம் தான். ஏன் அந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுறீங்க? எப்போ லைட்டோட இருக்கு? இல்ல லைட் தனியா நான் இருக்கேன்னா லைட் இருக்கும். லைட் இருக்கும். அப்பா ஓகே கொஞ்சம் எனக்கு 2 மினிட்ஸ் பிரேக் கொடுங்க சார். உங்க இன்சிடென்ட் தான் சொல்லி. எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் இருந்தா நானே ஒரு ஆக்சிடென்ட்ல போயிருப்பேன். அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் நமக்கு கிடையாதுங்க. பேய் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த பேயை கிரியேட் பண்ணவன் மிகப்பெரிய ஆளு. என் ஒய்ஃப் கிரேஸ் வந்து 200% இந்த பேயின்னா அது இருக்கா இல்லைங்கிறத தாண்டி யாராவது ஒருத்தன் செத்து ரோட்டில் தூக்கிட்டு போனாலே அன்னைக்கு ஓல்டே முடிஞ்சுது. இந்த வருஷம் இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 15 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் அவன் வந்து தனியாக ரூமுக்குள்ளே படுத்து தான் வரலாறே கிடையாது. பயம். என் பையன் ஒரு 10 வயசு பையன், அவன் என்ன பண்ண போகிறான்? பேய் வந்து அவன் என்ன பண்ண போகிறான்? ஆனால் அவன் வந்து கூடவாது படுத்துருக்கணும். யாராவது வேலைக்காரங்க யாராவது அந்த ரூமில் கீழேயாவது இருக்கணும். அது சில பேர் அது ஒரு கிரேஸ். உங்களுக்கு காட்ஸ் கிரேஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. பேய் இன்னைக்கு உங்ககிட்ட வராது. எனக்கு எப்படின்னா தனியா தூங்க முடியாது, லைட் போட்டா தூக்கம் வராது. ஆமா இது என்ன செய்யறது? இது ஒரு வினோதமான வியாதி. இதுக்கு என்ன பதில் ப்ளீஸ் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த வியாதியால அவதிப்படுறாங்க. அந்த மாதிரி கேட்கணும் தெரியல. ஏதாவது ஒரு அடிமையை மாட்டி வச்சுக்க வேண்டியதா. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள்ங்கிற மாதிரி. ஓகே நைஸ். நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். பட் ஐ திங்க் இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ஆதித்ய ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ஆதித்ய ராம் குரூப். என் கூட டார்லிங் படத்தோட குழு ஆக்டர்ஸ், மெயின் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். கரண் சார், ஃபர்ஸ்ட் நிறைய படங்கள் காமெடியனா பண்ணீங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோவா பண்ணீங்க, திரும்ப காமெடியனா பண்றீங்க. எப்படி இந்த ஷிஃப்ட்? ஏதாவது டைம் பீரியட் வச்சிருக்கீங்களா இல்லை உங்களுக்கா தோணுமா? எப்படி அந்த ஷிஃப்ட்? இல்லை இது காமெடியன் தான் பேசிக்காக. நம்ம வந்து காமெடியன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி நடிக்கிறதுக்காக ட்ரைனிங்லாம் எடுக்கல. ஓகே. ஸோ நம்ம நடிக்கிறதுக்காகவும் வரல இங்கே. ஸோ பர் ஆக்சிடென்ட்டே நம்ம பாடிக்கிட்டு இருந்தோம், மிமிக்ரி பண்ணோம், ஸ்டேஜில் பாடணும். இப்படி இருக்கும் பொழுது நந்தா படத்தில் வந்து நமக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒருவேளை அவர் காமெடியனாக இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஒருவேளை நான் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பேன். இல்லை வேறு மாதிரி ஏதாவது வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா முழுக்க அந்த படம் அந்த லொடுக்கு பாண்டிங்கிற கதாபாத்திரம் அவர் டிசைன் பண்ணதான். ஸோ அது அப்படியே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நடிகனாக ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஒரு ப்ரூவ் பண்ணணும், நம்மளையும் ஒரு 2 மணி நேரம் வந்து நம்மளை ஒரு ஸ்கிரிப்டில் உட்கார வைக்கிறதுக்கு முகமோ வெறும் அழகு மட்டுமே மூலதனம் கிடையாது நடிப்பு பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான நல்ல நல்ல கதைகள் பண்ணணும்னு ஒரு ஆசையில் தான் நம்ம வந்து அந்த மாதிரியான படங்கள் வந்து வந்தது. 2-3 ஸ்கிரிப்ட் வந்தது, அதை பண்ணோம். பட் அது என்ன ஆயிடுது இங்கே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அவர் ஹீரோ ஆகிட்டார், அவர் ஹீரோ தான் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனா நீங்க என்னைக்குமே அப்படி நினைச்சிட்டது கிடையாது. நான் ஆர்டிஸ்டா நடிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நாளைக்கு இப்போ உங்களை மாதிரி ஒரு காம்பேர் பண்ற கேரக்டர் நடிக்க சொன்னா அதை நான் பண்ணணும், அதை செய்யணும். வேற ஏதாவது ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்க சொன்னா ஏதோ கதாபாத்திரத்துக்கு அவ்வளவுதான். இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, திண்டுக்கல் சாரதிங்கிற படம் வந்து
நான் நடிக்கலைன்னா வேறு யார் நடிக்கிறதுங்கிறது தான். அந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணாங்களா ஜனங்கள்? எவ்வளோ லேடிஸுங்கெல்லாம் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப நல்ல படம்னு சொல்லி எனக்கே பிடிச்ச படம். நந்தாவுக்கு பிறகு நான் நடித்த படங்கள் அது ஒரு நல்ல ஒரு லைஃப் இருந்தது அதில். ஸோ அந்த மாதிரி எமோஷனல்ஸை யார் நடிக்கிறது? அம்பாசமுத்திர அம்பானி வந்து ரோட்டில் வந்து தள்ளுவண்டி வச்சுட்டு வியாபாரம் பண்ணுற ஒருத்தனுடைய லைஃப்பை யார் சொல்கிறது? அந்த ஆசையில் நம்ம ஒர்க் பண்ணதான். ஸோ ஆஃப்டர் தட் வந்து அது மாதிரி ஆனதுனால வந்து இல்லை நமக்கு அப்படி மைண்டில் நம்ம வந்து பெரிய ஹீரோ அப்படிங்கிற நான் ஆர்டிஸ்ட் என்ன கேரக்டர் கொடுத்தா நடிப்பேன். ஸோ அந்த விதத்தில் தான் இந்த டார்லிங் படமும் சொன்னோன்னே கேட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் அந்த படம் பண்ணேன். ஞானவேல் சார் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு வந்து மாசு படம் கொம்பன் படம் இதெல்லாம் நடிக்கணும்னு சொல்லி சைன் பண்ண சொன்னார். அப்போ வந்து இந்த டிவிடி என்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கு, முதல்ல அந்த படம் சொன்னீங்களா அது எப்போ? இல்லை அது ஜிவி பண்ணுறாரு, அவர் கூட நீங்கள் வந்து அந்த ஏஜ் சின்ன பையனாக இருக்கார், கொஞ்சம் சரியாக வராது, அதனால நாங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். தம்பி நீ என்ன வேணாலும் பண்ணு, இதில் வந்து ஒன்றும் இல்லை, அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இடையில வேறு அப்படி இப்படிமா இருக்குது. ஸோ நான் மறுபடியும் ஒரு காமெடியனாக நடிக்கிறதுக்கு சரியான படம் வந்து எனக்கு இதுதான். நல்லா ஒன்றும் யோசிக்க நான் பார்த்துக்கிறேன் நீ கொடுன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் உண்மையில் நான் வாங்கினேன். அதே மாதிரி ஜிவி கேட்டுட்டு கதையை ஸ்கிரிப்டாக கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னோடனே நான் வெளியூரில் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படி இந்த மாதிரி வந்து அண்ணன் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் இருக்கும், அந்த படம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல் 4 ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நானே கேட்டேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ஜிவி, இந்த படத்தில் வந்து ஹாரரும் இருக்குது, இன்னும் ட்ரெய்லர்லேயே வந்து காமெடி கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, இவர் சொன்ன மாதிரி சிச்சுவேஷனே காமிக்கலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி ஆர்டிஸ்டோட நடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறப்ப ஆஸ் அன் ஆக்டர் மட்டும் கேட்குறேன், ஹவ் டிட் யூ டேக் இட்? ஃபர்ஸ்ட் சீன் நடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. சரி, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆமாம், அப்போது நம்ம வந்து இருக்கும்போது எப்படின்னு சொல்லிட்டு சும்மா அட்வைஸ்லாம் கேட்டு பண்ணாங்க. அப்பப்போ போய் நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னோடனே சரி கம்ஃபர்டபுளாக அந்த இது ஆக்கணுன்னே அவரும் வந்து வெரி வெரி ஃப்ரீ, வெரி ஸ்வீட், இஸ் ஸ்வீட் ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். ஸோ அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்டும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு அவருக்கு வந்து ஒரு திருப்பி ஒரு செம்ம ஐகானிக்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அந்த காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. மியூசிக் டைரக்டர் வேறு. ஸோ மியூசிக்கலாகவே ஒரு ஸ்கிரிப்டு ஓட்டம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தெரியும் அது என்ன. இன்னொன்று இவருமே வந்து நடிக்கும்போது நான் போன அன்னைக்கு பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வழக்கமாக புதுசாக யாராவது நடிக்க வந்தாங்கன்னா நான் அப்படியே போயிட்டு நின்று அந்த மானிட்டில் அவங்க பார்த்துரும்போது நான் எங்கேயாவது நின்றுட்டு ஏதோ பண்ணுற மாதிரி அந்த மானிட்டில் பார்ப்பேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, வேலைக்கு ஆகாதா என்னன்னு லைட்டாக பார்க்குறது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ஆக்டரை விட்டுருவோம், மியூசிக் டைரக்டராக ஒரு ஹாரர் ஃபிலிம்னா ஆர்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே ஹவு இட் ஹேஸ் டு கோ ஹை, வென் இட் ஹேஸ் டு லே லோ, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கஷ்டப்பட்டு ஒரு வேர்ட் சாய்ஸஸ்லாம் வச்சு சொல்கிறீங்களே. லே லோ மியூசிக்கில் ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல, ஏதாவது சொல்லுங்க. மியூசிக்கில் இருக்கிற விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயம். தேங்க்யூ, சொல்லுங்கள். ஸோ ஹவு உங்களுக்கு புதுசாக இருந்ததா? ஆக்சுவலி எனக்கு வந்து பேய் படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, அவங்ககிட்ட சொன்ன மாதிரி. அதுக்கு வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபிலிமில் அமைஞ்சுது. ஸோ சீக்வன்சஸ்லாம் வந்து ஒரு ரெகுலராக இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த பேய்னா என்ன ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ஊ அப்படிலாம் இல்லாமல் வேற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் அப்ரோச்சில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சில் பண்ணியிருக்கேன். அது நீங்க அந்த ஸ்கோர் வந்து you will know once you see the film. When we see the film, it will be very interesting. Actually when I hear the film, நாம no seeing, only hearing. நீங்க ஸ்கோர் கேட்டா பயந்துருவீங்களா? அது பில்ட் அப்பா இருக்குமே. என்னோட பாட் பாருங்க, உங்களோட பாட் அது வந்து ப்ளசன்ட்டா ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறீங்க. ஓகே, இது ஒரு நல்ல அட்வைஸ் ஸ்ருஷ்டி கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களோட பாட் மட்டும் நான் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் ஸ்ருஷ்டி. ஓகே கண்டிப்பா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ ஆகோ. பேசிக்கலி क्वेश्चंस சார். ஓகே, ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், எல்லாமே பேய் பட சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இருக்கிற பேய் படங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள், இங்கிலீஷ் சினிமா கூட அங்கே அப்படி வரும். ஸோ அந்த கேள்வி சொன்னோடனே உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா சொல்லணும். ஓகே, யாராவது ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணணும். கை தூக்கணுமா? கை தூக்கணும், கிளாப் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுறீங்களோ புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சந்திரமுகி படத்தில் பேய்க்கு யார் மேலே லவ் வரும்? பரதநாட்டிய கலைஞர். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுங்க. நீங்க கிளாப் பண்ணுங்க, நீங்க மெதுவா தூக்க கூடாது. ஓகே, சரி. அடுத்தது, காஞ்சனா படத்துல எப்படி லாரன்ஸ் மாஸ்டர் வீட்டுக்கு பேய் வரும்? எந்த ஸ்போர்ட் மூலமா வரும்? அந்த என்ன அந்த மூடி இது
அதான் புகை மாதிரி கருப்பு முடி மாதிரி அப்படியே. இல்ல சார், எந்த விளையாட்டுல அதான் கிரிக்கெட் விளையாடும் பொழுது கிரிக்கெட் விளையாடும்போது என்ன பொருள் மூலமா அதான் இதை தூக்கும்போது ஸ்டம்ப் எடுக்கும்போது ரத்தம் வரும். சரி, பிசாசு படத்துல பேய் ஃபர்ஸ்ட் எது மூலமா கம்யூனிகேட் பண்ணோம்? that beer bottle. கரெக்ட். அது வந்து பியர் பாட்டிலோட ஓபனரையும் பியர் பாட்டிலையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஓகே, வெரி குட். உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஜிவி ப்ளீஸ் ஸ்கோர் நான் இந்த படம் பார்க்கலங்க. படம் பார்க்கல. சரி, இது பாருங்க. இது ஈஸியா நீங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஓமன்னு ஒரு பழைய பேய் படம் வந்தது, இங்கிலீஷ் படம். அதோட டைரக்டர் யார் தெரியுமா? சத்தியமா தெரியாது. எங்க படம் டைரக்டர் பேரே எனக்கு பாதி தாங்க தெரியும். சரி, ஓகே, ரிச்சர்ட் டானர். இது ரிச்சர்ட் நாதனா? ரிச்சர்ட் நாதன் இல்ல, ரிச்சர்ட் டானர். அடுத்தது, பிள்ளை நிலா படத்துல யாருக்குள்ள பேய் போகும்? பிள்ளை நிலா படத்துல பிள்ளை மேல போகும். அந்த பிள்ளை யாரு? குழந்தைகள் இல்ல, குழந்தை நிலாவா? அந்த நிலா யாரு? குழந்தை யாரு? குழந்தை யாருன்னா டம்சரஜா பண்றோம். ஆர்டிஸ்ட். படம் பார்க்கல. ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. சரி, ஒரு க்ளூ தரவா? ஃபேமஸான ஒரு ஆக்டரோட வைஃப். ஃபேமஸான நடிகர், தமிழ் நடிகரா? ஆமா சார். அட்ரஸ் தரவா? ஈஸியா ரோட்ல தான் சார் இருக்காரு. அப்படியா? பேபி ஷாலினி. ஐயோ, என்ன நீங்க பிள்ளை நிலா தெளிவா சொல்லுங்க. நீங்க தெளிவா கேளுங்க சார். ஓகே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச ஃபர்ஸ்ட் ஹாரர் படம் எது? இது சொல்லுங்க. 1000 ஜென்மங்கள். 1 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. மோகினி பிசாசுன்னு ஒரு கேரக்டர், ஜெகன் மோகினி. அந்த கேரக்டர் நிறைய தெலுங்கு படத்துல வரும். அந்த கேரக்டரோட அந்த படங்களோட டைரக்டர் யார்? ஃபேமஸான டைரக்டர். ஃபேமஸான அந்த கேரக்டர் தான் விட்லாச்சாரியாருங்க. கரெக்ட் சார். உங்களுக்கு 3 பாயிண்ட். ரொம்ப ஃபேமஸான டைரக்டர். வெரி குட். 3 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல நிக்கிறீங்க. கடைசி கேள்வி, டக்குனு ஒரு பேய் பாட்டு பாடுங்க. நானே வருவேன். வெள்ளை சட்டை வேற இவர் போட்டு பாடும்போது கொஞ்சம் பயமா இருக்குல்ல? நிஜமா பேய் வருவேன் ஃபீலிங்ல வேற நீங்க வேற அப்படி மெதுவா பாடுறீங்களா? கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே, இதோட நாம வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பேய் பத்தி கேட்டா லைட்டா எனக்கு கொஞ்சம் அல்லா இருக்கா. நான் வச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப். கடவுளே எங்க கூட இருங்க ப்ளீஸ், இந்த செட்லயே இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back in Narasus Coffee with DD Season 2 powered by RRP Housing, co-presented by Aditya Ram Group. கருணாஸ் அவர்கள் இருக்காங்க, ஜிவி பிரகாஷ் இருக்காங்க, சிருஷ்டி இருக்காங்க. ஆனால் வெறும் பேய் பற்றி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. அதனால் நம்ம பேயிலேருந்து அப்படி ஃபுல்லாக வெளில வந்து ரேபிட் ஃபயர் ஜாலியான கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபயர் விளையாடுறோம்? அந்த பொண்ணு நீங்க வேணாம், நான் ஃபர்ஸ்ட் வரேன். நீங்க சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நல்ல அழகா இருக்கு. ஜிவி சார். குளியில கண்ணத்துல வர குளி எல்லாம். சரி, ஓகே. ஜிவி சார்னு சொன்னதால ஜிவி சார் கிட்ட கேட்றோம். Your first reaction when ghost script was given to you? ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே, நீங்க இந்த டார்லிங் படத்துல நடிக்கலனா வேற ஏதாவது ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க காஸ்ட்க்கு அப்படினா நீங்க யார் கொடுப்பீங்க? யாரா நடிக்கலாம்? மகேஷ் பாபு. யாரா நடிக்கலாம்? அடடடா, இவருக்கு ரீப்ளேஸ் பண்ணது மகேஷ் பாபு அப்படினு சொல்லியிருக்கார். ஓகே, ஒரு பாலிவுட் ஹீரோயின் வந்து உங்களை மீட் பண்றாங்க, ஆலியா பட்டனே வச்சுப்போமே. ஆனா உங்களுக்கு தெரியல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதனால சொல்றாங்க ஒரு டேட் போலாமா அப்படி கேக்குறாங்க. அப்போ நீங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்க? ஹலோ, என்ன இது வம்பிழுக்கிறதா என்ன? உடனே இதெல்லாம் யோசிக்க கூடாது, டக்குனு பதில் சொல்லிடணும். காஃபி தானே? காஃபி என்ன குடிக்கலாம்? காஃபி தானே? இல்ல, அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு சொல்றாங்க. அப்ப நீங்க இல்ல நான் காஃபி குடிக்க வரேன், பட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவீங்களா? சொல்லிடுறேன். ஓகே, எதுக்கு அவங்களும் கேட்கல நாமளும் சொல்ல அப்படின்னு சொல்லுவீங்க? சொல்லிடலாம். அதுதான் நல்லது பிரதர். அங்க சொல்றீங்களோ இல்லையோ, இங்க இப்படி சொல்லிருக்க, அதான் நல்லது. ஒரு காஃபி கொஸ்டின், இந்த மாதிரி நீங்க யாரோட உட்காந்து காஃபி குடிக்கலாம். யூ கேன் நோ so many things about that person. யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவீங்க? கமல் சார் கேட்கலாம். கமல் சார். ஓகே, ஒரு காஃபி சேலஞ்ச் இருக்கு. இப்போ இந்த காஃபி சேலஞ்ச் 3 பேருக்குமே பொதுவானது. ஸோ 3 பேருமே 3 விஷயம் சொல்லலாம். யாரையாவது ஒருத்தவங்களை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். சில்லியான ஒரு சேலஞ்சா இருக்கலாம். அப்படின்னா யாரை சேலஞ்ச் பண்ணுவீங்க? இப்போ நான் யாரை சேலஞ்ச் பண்ணணும்? நீங்க யாரை வேணா சேலஞ்ச் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். யோசிக்கிறீங்களா? நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். யோசிக்கிறேன். ஓகே, யோசிக்கிறார் அவர்.
கருணா சார் இப்போ உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க போகிறோம். ரெடியா? இந்த ஹீரோயினோ ஏதோ ஒரு ஹீரோயினோட நீங்கள் நடிக்கும்போது ச்சே இவங்க ஹீரோயினாக நடிக்கிற படத்தில் நம்ம ஹீரோவாக நடிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஏதாவது ஒரு ஹீரோயின் யார் சொல்லுங்க? லைலா, ஜோதிகா, ஸ்னேகா. லைலா மேம். ஓகே. நந்தா, திருடா திருடி, ஏப்ரல் மாதத்தில், இந்த 3 படத்துலையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பேர் சொல்லுங்க. ஏப்ரல் மாதத்தில் வந்து சைக்கிள் ஜாக்சன், நந்தாவில் லொடுக்கு பாண்டி, திருடா திருடியில் வந்து ராக்போர்ட் சந்துரு. சூப்பர் சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கோஸ்டார் இவங்களில் யார்? சிம்பு, விஜய், தனுஷ், அஜித், சூர்யா. தனுஷ் தான். தனுஷ் சார் தானே? மற்றவங்க பெரிய ஆர்டிஸ்டாக இருக்குப்பா. இவர் நம்ம தெரிஞ்சு நடிக்க வந்தார். ஓகே, அதனால சின்ன வயசுலேருந்து. மற்றவங்க ஆல்ரெடி பெரிய ஆர்டிஸ்ட். ஓகே, அதனால அவங்கள போகும்போது நம்ம வந்து ரொம்ப ரைட்ஸ் எடுத்துக்க முடியாது. ஒரு சின்ன நமக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அண்ட் இவருக்கும் பயங்கரமான ஒரு காமெடி சென்ஸ் இல்லை ஆக்டிங்கில்? அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அது வந்து அஜித் சாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், வில்லனில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். ஓகே. ஏன்னா வில்லன்னா அட்டகாசம் ரெண்டுலேயுமே அந்த சீன்ஸ் காமெடி சீன் வரும் பொழுது டைரக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு அதில் என்னென்னலாம் அவரால் உள்ள வந்து பண்ண முடியுமோ அதை வந்து கேட்டு பண்ணுவார். ஒரு ஆர்டிஸ்ட். அட்டகாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவை பிடிச்சி இழுக்கிறதுல அஜித் சார் கிடையாது, வேற ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு தான் பண்ணார் சார் டைரக்டர் சார் சரண் சார். ஆனால் அதை எடிட் பண்ணி ஸ்பாட் எடிட் பண்ணி பார்த்த உடனே கூப்பிட்டு கேரவனில் கூப்பிட்டு இது பண்ணி நல்லா இருக்குங்க நான் பண்ணுறேங்கன்னு சொல்லி எகைன் மறுபடியும் ரீஷூட் பண்ணேன். ஸோ அதனால ஹியூமர்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுவார். இம்ப்ரெஸ் ஆவரா? இன்னொரு ஸ்டார், இன்னொரு ஆக்டருக்கும் உங்களுக்கு வில்லன்லாம் நல்லா பண்ணியிருப்பார். ஓகே. உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர், உங்களுடைய கெரியர்ல நீங்க பண்ண படங்கள்ல உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யார்? எனக்கு சினிமாவில் டைரக்டர்னா அது தப்பா சொல்லலை. தப்பாவும் நான் கேட்கல. எனக்கு பிடிச்சவர், எனக்கு பிடிச்சவர்னா எனக்கு வந்து பாலா சார் தான். பாலா சார். சரி, கவுண்டமணி அண்ணன், வடிவேலு சார், செந்தில் சார், சந்தானம் சார், விவேக் சார், உங்களுடைய காமெடியன்ஸ் ஃபேவரட் ஆர்டர் பண்ணுங்க அவங்கள. கவுண்டமணி சார், செகண்ட் வடிவேலு, விவேக், சந்தானம், வேற யாரு? செந்தில் சார். செந்தில் ஆல்ரெடி உங்களுக்கு கவுண்டமணி. ஆமா, கவுண்டமணி சார், செந்தில் அஸ்பர் ஆர்டரே நீங்க வரலாம், தப்பே இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ நான் சொல்ற 3 படத்துல உங்களோட ஃபேவரட் படம் எதுன்னு சொல்லுங்க நீங்க நடிச்சதுல. நந்தா, பொல்லாதவன், வசூல் ராஜா, MBBS. நந்தா தான். ஓகே. நீங்க இப்போ வந்து காமெடியனா இருந்தீங்க, அப்புறமா ப்ரொடியூசர், ஹீரோ ஆயிட்டீங்க, அடுத்து நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா யாரை ஹீரோ வச்சு படம் எடுப்பீங்க? நானே தான் பண்ணுவேன், டைரக்டர் ஆக மாட்டேன். அப்படி ஆகிறன்னு முடிவு பண்ணிட்டேன் நாமளே தான். நானே ராஜா, நானே மந்திரி. ஓகே, இவங்களா அவங்களான்னு கேட்பேன். உங்களோட குவிக் சாய்ஸ் என்ன நீங்க சொல்லணும்? அஜிதா, விஜயா? அஜித். கமல் சாரா, ரஜினி சாரா? கமல். வில்லன் ஆர் திருமலை? வில்லன். பாபா ஆர் வசூல் ராஜா, MBBS? வசூல் ராஜா, MBBS. ஓகே, உங்களுக்கான காஃபி கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் யாரோடய உட்காந்து காஃபி குடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? ரஜினி சார். ரஜினி சார். ஓகே, அடுத்தது உங்களுக்கு காஃபி சேலஞ்ச் தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை சேலஞ்ச் பண்ணணும். அது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்குள்ளே அவங்க கிட்ட கேட்டு வந்துடுறேன். கேட்டோம். எல்லாரும் யோசிக்கிறீங்களே, பயங்கர இதை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கம்மி கேள்விகள் தான், ஏன்னா உங்களை நான் ரொம்ப படுத்த மாட்டேன். ஓகே, இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமாவில் ஒரு மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோன்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்டைலிஷ் ஹீரோன்னு யார் நினைக்கிறீங்க? ரொம்ப செக்ஸியான ஹீரோன்னு யார் நினைக்கிறீங்க? 3 பேர் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஹேண்ட்ஸம் விஜய் சார். மோஸ்ட் ஸ்டைலிஷ் சிம்பு. செக்ஸி அஜித் சார். அஜித் சார். ஓகே, ஒரு ஹீரோயின் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து நமக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி, ஷீ இஸ் வெரி குட், அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஜோதிகா மேம். ஜோதிகா மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு காஃபி கொஸ்டின் தான். Who do you like to have coffee with? அஜித் சார். உடனே வெக்கம் வேற வருது. அஜித் சார் அப்படின்ட்டு அந்த ரியாக்ஷன் தான் அழகு. ஓகே, காஃபி சேலஞ்ச் டு யூ. எனக்கா? நான் ஒரு பாவங்க, எல்லாரும் என்னைய சேலஞ்ச் பண்றீங்க. சரி சொல்லுங்க. தட் நீங்க என் கூட டார்லிங் படம் பார்க்கணும். வெரி குட், வெரி குட். நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க அந்த பொண்ணுங்க. திடீர்னு ஒரு இசை இல்ல சிச்சுவேஷனல் ஹியூமர். இதுவா? எனக்கு இது சிச்சுவேஷனல் டியூமரா இருக்கு. ஹியூமரா இல்ல. எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கு ரொம்ப பயம். எல்லாம் சேர்ந்து ஒரே பயம். ரொம்ப 2 பேர் சேர்ந்து பார்க்கலாம். அப்படிங்க. அப்ப ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீங்க உங்க செலவுல தான் என்ன கூட்டு போறீங்க. எனக்கு பாப்கார்ன் வாங்கி தரணும். ஓகேவா? ஓகே, அப்போ ஓகே. எப்படியோ ஒரு படத்தை உசார் பண்ணிட்டோம். உங்களுக்கான காஃபி சேலஞ்ச். இல்ல அட்லீஸ்ட் வந்து
திரும்பாம பேய் படம் பார்க்கணும். எது இந்த டார்லிங் பேய் வரும்போது நல்லா பேசாம ஸ்ட்ரைட்டா ஸ்கிரீனை பார்த்து காதை நல்லா ஓப்பன்ல வச்சுட்டு கண்ணை மூடாம படம் பார்க்கணும். டார்லிங் படம் பார்க்கணும். ஓகே, இல்ல எந்த பேய் படம் எது வேணா பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க சார் உங்களோட சேலஞ்ச். என் வாழ்நாளில் என்னைக்கா ஒரு நாளைக்கு கிரேஸ் வந்து தனியாக படுத்து தூங்கணும் வீட்டில். ரெண்டு பேருமே பாவமா இருக்கீங்க. இப்போ பார்த்தா எனக்கு மேரத்தை மட்டும் பாவம் சொல்லணும்னு தோணல, உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. உயிருக்கு பாதகம் விளைவிக்கும் நிறைய சேலஞ்சஸை இவங்க எல்லாருமே இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த சேலஞ்சை யார் கம்ப்ளீட் பண்ணி யார் வந்து தைரியமாக அந்த சைட் ஆஃப் த கடலுக்கு வந்து சேர்றாங்கன்னு பார்க்கலாம். பட் இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. It's Nursu's Coffee with DD Season 2 powered by RRP Housing Co. presented by Aditya Ram Group. இப்போ நம்ம விளையாட போகிறது Have you ever? ஸோ நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். இது உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்களா? எஸ் நான் பண்ணியிருக்கேன் இப்படி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காங் அடிக்கணும். ஓகே, இல்லை நான் இப்படி பண்ணதே கிடையாது அப்படின்னா ஹார்ன் ப்ரெஸ் பண்ணு. சிம்பிள். ஓகே, பதிலே கிடையாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீரோயின் கிட்ட தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? டார்லிங் பட ஷூட்டிங் அப்போ எப்பயாவது ரொம்ப பயந்துருக்கீங்களா? இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு இன்னொரு ஹீரோயின் பார்த்துட்டு ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் ஜெலஸ்? ஓகே, சாரி. என்னைக்காவது உங்கள் கோஸ்டார்ஸை பார்த்து ஐயோ சே தொல்லை பண்ணுறாங்க ஆனால் எங்கே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு கோஸ்டார் பார்த்து என்ன சார் லைலா தங்கச்சிமே இப்படி 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 பண்ணுறாங்க இல்லை எங்கே ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, காலேஜ் டேஸ் அப்புறம் உங்களை யாராவது பயங்கரமாக ரேக் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். Have you ever been in a relationship? ஓகே, உங்களுக்கான have you ever ஓவர். ஜிவி ரெடியா? இடக்க முடக்காத கேட்கக்கூடாது. என்னைக்காவது உங்கள் டீச்சர்ஸ் யாராவது ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது ஐயோ இப்படி பண்ணுறல நீ ஒரு நாள் கஷ்டப்படும் அந்த மாதிரி யாராவது கேர்ஸ் படிக்கிறாங்க? எல்லா டீச்சரும் ஐயோ என்ன ஒரு கிளாஸ் விட்டு துரத்திட்டாங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன ஆச்சு, தமிழ் கிளாஸ்க்கு வந்து என்ன வேற செக்ஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ தெரியல அவங்களுக்கு என்ன புரியல. முதல்ல அவங்கள கூப்பிட்டு படத்தை காட்டுங்க. கட்டி போட்டு படத்தை பார்க்க வச்சிருவோம். ஆமாம். சரி, என்னைக்காவது ஸ்கை டைவிங் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, என்னைக்காவது சே இந்த மியூசிக் நம்ம விட்டுலாம்டா முடியலடா நம்மளால அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஒய்ஃப் கிட்ட செல்லமா அடி வாங்கியிருக்கீங்களா? அடிச்சுப்போம். அந்த அடிச்சுப்போம் இல்லைங்க, அது எல்லாரும் தான் அடிச்சுப்பாங்க. அடிச்சுப்போங்க. ஓகே, இதோட நிறுத்திக்கிறேன். ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் சைட் அடிச்சிங்களா? ஆக்சுவலி அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ யாரை வேணா என் கூட வச்சுட்டு சைட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு. கூட பாத்தீங்களா அந்த ஒரு அந்த பாயிண்ட் அதுல ஒரு இது இருக்கு. அந்த கூடையில தான் கூடைய போட்டு கவுத்தி இருக்காங்க. இதான் தெரியல இதுக்கு எனக்கும் தெரியல. நீங்க வீட்ல போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா நாங்க அவங்கள வேற தெரியும். நான் இதுக்கு மேல அதை வந்து புஷ் பண்ணி கேட்க விருப்பப்படல. அந்த அடி எங்க வேணா அடிச்சுக்கோங்க. அடிக்கிறீங்களா இல்ல ஏதோ அடிச்சிருவோம்? ஆமா. சரி சார், இப்போ உங்ககிட்ட நம்ம வெள்ளைக்காரனா பிறந்திருக்கலாமேன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, விழுந்து புரண்டு சண்டை போட்டு இருக்கீங்களா? மரத்து மேல ஏறி எனக்கு ஐயோ கீழே வர முடியலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதான் நமக்கு தான் ஹைட்டுனா பயம் இல்ல. ஓகே, எனக்காவது ஸ்ட்ரிக்ட் அப்பாவா இருந்து உங்க பசங்களை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்க போறேன். ஆக்சுவலி அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நம்ம நடந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் பசங்களுக்காக நான் ஸ்ட்ரிக்ட் டேட் அப்படின்னு நடந்திருக்கீங்களா? ஸ்ட்ரிக்டா நீங்க? அவ்வளவுதான் சார், முடிஞ்சிருச்சு. பயந்துட்டாங்க. இதுக்கு மேல ஒரு கேட்க இதுக்கு மேல எதுக்கு தேவையில்லாம சிங்கத்தை சுரிஞ்சுக்கிட்டு இருப்பானே அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, ஸோ இதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். வெரி குட் சார், ரொம்ப நேரம் எதிர்பார்த்துமா இருக்கு இல்லையே நீங்க சொல்ற பாடி லாங்குவேஜ் அப்படி இல்ல, வெறும் டயலாக் மட்டும் தான் அப்படி இருக்கு. ஆமா, நான் இன்னும் கேள்விப்பட்டேன். நான் உங்களை வரைஞ்ச போட்டோ பார்த்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கினாங்களாமே. அப்படியா? இந்த மாதிரி ரூமெல்லாம் யார் கிளம்பிடுறது? இல்ல நீங்க ஏன் கிளம்பிக்கிறீங்க? உலகத்துல பேசிக்கிறாங்க. ஓ, உலகத்துக்குள்ள அந்த 4 பேர் யாரு? அந்த உலகத்தை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அவங்கள அப்படியே வரங்க இங்க உட்கார்ந்து ஃபுல் ஸ்கெட்ச் பண்ணி ஆமா அந்த ஸ்கெட்ச் பார்த்தா கல்யாணமே நடந்தது. வந்தப்போ பார்த்து அப்படி அழகா வரைஞ்சாரு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அதுல மயங்கி விழுந்ததுதான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மயக்கத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மயங்கிட்ட ஸ்டேஜ்ல இருக்கும்போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் யூஷுவல் ஜிவி,
இட் வாஸ் ஒன் மோர் டைம் என்னுடைய காஃபிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இட் வாஸ் என்ன சொல்கிறது, எப்பயும் போல் இதுவும் ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்தது. தேங்க்யூ வெரி வெரி மச். கருணா சார் ரொம்ப நன்றி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் உங்களுக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிம்மா, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் முறை அவங்க கூட கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரே மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, ஒரே மாதிரி பேசினா பரவாயில்ல, போராவே பேசிட்டு இருக்க கூடாது, அதுதான் சார் முக்கியம். மௌனம் சொல்லி சொல்லிட்டோம் எல்லாருமா. நான் நடிக்கிறீங்கல்ல, நல்லா நடிக்கிறீங்களா? ஏற்கனவே கேட்டிருப்பாங்க நிறைய பேர். உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிக்க வேண்டியவர்கள் தான், இல்லையா? கரெக்ட் தானே? அந்த பிலாசபி எம்ஏ முடிச்சுக்கிட்டு நான் சிருஷ்டி பக்கம் திரும்பிக்கிறேன். சிருஷ்டி, தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இதே மாதிரி பிரிட்டியாகவே இருங்க, சூப்பரான ரோல்ஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கணும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் மை ஷோ. நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ. ஜிவி, உங்களுக்கும் நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ. சிருஷ்டி, உங்களுக்கும் நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ ஸோ வெரி மச்.